ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். திருடம் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ஒரு கிரைம் த்ரில்லர் ஆர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண மார்ட்டின் ஜோசப், ஜீத்து ஜோசப் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மலையாள சினிமாவில் பெஸ்ட்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் எடுக்கக்கூடிய ஜீத்து ஜோசப் அவரோட டீம்லேருந்து அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கேரளாவில் இடுக்கியில் ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா ஹீரோவான ஷேன் நிகம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே போகிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது. அந்த போலீஸ் ஸ்டேஷனை பற்றி அவர் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாரு, அதாவது விசாரிச்சிருப்பாரு. அந்த ஸ்டேஷன் ரொம்ப அமைதியான போலீஸ் ஸ்டேஷன். அங்கே பெருசாக குற்றங்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் இனிஷியலாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஒரு சந்தோஷத்தோட அங்கே போகிறாரு. போய் ஜாயின் ஆகுறாரு. ஜாயின் ஆகிட்டு அங்கே இருக்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்து அவரோட டியூட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நாள்லே அந்த ஏரியாவில் ஒரு அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கிடைக்கிது. அந்த சடலத்தை இவங்க எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்பயே அடுத்து ஒரு கொலை நடக்குது. அதுக்கு அடுத்து சில சம்பவங்கள் நடக்குது. இதனால ஷேன் நிகம்க்கு இந்த கேசஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாரி பயங்கரமான ப்ரெஷர் உருவாகுது. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேசஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் திருடம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட பலமா எனக்கு பட்டது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனை இவங்க நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ரிவீல் ஆன ட்விஸ்ட் கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் தான். அதிக கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்க மேபி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல ஒரு சின்ன விஷயத்தை வேணா கண்டுபிடிக்கலாம். பட் அவங்களுக்குமே கிளைமேக்ஸ்ல டோட்டலா ரிவீல் ஆகுற விஷயம் கொஞ்சமே எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்டாக தான் இருக்கும். நான் கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் லைட்டாக கெஸ் பண்ணேன். பட் என்னால் என்டையராக எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த கெஸ் பண்ண முடியல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஒரு சூப்பரான விஷயம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லே ஷேன் நிகம் காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சீன் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போகிற மாதிரி சீக்வன்ஸ். அதில் ஒளிப்பதிவு அப்படிங்கிற விஷயம் சூப்பராக இருந்துச்சு. கேரளாவோட அழகை அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக ஒளிப்பதிவு நீட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங் இது ரெண்டும் சூப்பராக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் அது நல்லா இருந்துச்சு. அதை கோரியோகிராஃப் பண்ண விதத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஷேன் நிகம் அவரால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததாக இந்த படத்தில் இருக்க பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் கிளைமேக்ஸ் போர்ஷனை தவிர படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு அரைவ் ஆகி வராங்கல்ல, அது வரைக்கும் படம் பயங்கர ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் உருவாக்குனுச்சு. அது காரணம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாரி இல்லை. ஓகே அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு. பட் பயங்கரமாக சுவாரஸ்யமாக பரபரப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போன மாரி ஃபீலை கொடுக்கல. இதனால ஸ்க்ரீன் பிளே கிளைமேக்ஸை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் பயங்கர ஸ்லோவாக போகிற மாரி தான் ஃபீலை கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. அதில் வர ட்விஸ்ட்டு நம்மளால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத லெவலுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கரமான ஸ்லோனஸ் இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் அரைவ் ஆகிற வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேயில் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பொழுது போகலைன்னா ஸ்லோவாக இருந்தாலும் நான் கிரைம் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.